ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததே ததாஜ்ஞாய பவானவாப்தக ததே ததாஜ்ஞாய பவானவாப்தக சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ ககேஸ்வராம் சார்பித சாருபாகுः ககேஸ்வராம் சார்பித சாருபாகுः ஆனந்தயம்ஸ்தான் அபிராமமூர்த்யா ஆனந்தயம்ஸ்தான் அபிராமமூர்த்யா ததே ததாஜ்ஞாய பவானவாப்தக சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ ததே ததாஜ்ஞாய பவானவாப்தக சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ ககேஸ்வராம் சார்பித சாருபாகுः ஆனந்தயம்ஸ்தான் அபிராமமூர்த்யா ககேஸ்வராம் சார்பித சாருபாகுः ஆனந்தயம்ஸ்தான் அபிராமமூர்த்யா. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பகவானை ஹே அம்புஜாக்ஷ அப்படின்னு கூப்பிடுறார். தாமரை கண்களை உடையவரே பவான், நீங்கள் தத்து ஏத்தது நடந்த வேலையெல்லாம் அறிந்து பகிரவாப்தக வெளியில் வந்தீர்கள். எப்படி வந்தார் பகவான்? ககேஸ்வர, ககன்னா பறவை, ஈஸ்வரன்னா பறவைகளோட தலைவனான கருடன். ஸோ அந்த ககேஸ்வர அம்ச அர்ப்பித்த அந்த கருடனோட தோள் மீது என்ன வச்சுருக்கார்? சாருபாகு, அப்படியே ரொம்ப அழகான கைகள். அந்த கைகளை கருடனோட தோள் மேலே வச்சுருக்கார். லக்ஷ்மியா சக ஏவ, லக்ஷ்மியோடு கூடினவராய் வந்தார். அது மட்டுமல்ல, அபிராம மூர்த்தியா, அப்படியே அவரோட அந்த திருவுருவம், இந்த பக்கம் லக்ஷ்மி, இந்த பக்கம் கருடன், நடுவில் பகவான், அப்படியே அந்த ஸ்வரூபம் அவ்வளவு அழகாக மனசை கவர்ற மாதிரி இருந்துதான். அந்த பேரெழிலோடு வந்தார். அதை பார்த்ததுனால தான் ஆனந்தயன், அந்த சனகாதி முனிவர்களை ஆனந்தத்தில் நீங்கள் மூழ்கடித்து பகிர் அவாப்தக வெளியில் வந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ததே ததாஜ்ஞாய பவானவாப்தக சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ ககேஸ்வராம் சார்பித சாருபாகுः ஆனந்தயம்ஸ்தான் அபிராமமூர்த்யா. சனகாதி முனிவர்களுக்கும் ஜெய விஜயர்களுக்கும் இடையில் இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி, இந்த ஆல்ட்ரிகேஷன் நடக்கிறது. மாளிகைக்குள்ளே இருக்கிற பகவான் அங்கேருந்தே தெரிஞ்சுக்கிறார். நீங்கள் அப்போது வெளியில் வந்தீர்கள் அல்லவா என்று ஸ்ரீ பட்டத்திரி கேட்கிறார். அதுவும் அவர் எப்படி வந்தாருங்கிறதையும் அற்புதமாக வர்ணிக்கிறார். ஹே அம்புஜாக்ஷ, தாமரை கண்ணனே, கருடனோட தோள் மேலே உங்களோட அழகிய கையை வச்சின்றபடி பிராட்டி லக்ஷ்மி தேவியோடு கூடியவராக நீங்கள் வந்தீர்கள். அபிராம, அப்போ அப்படியே உங்களுடைய திருவுருவம் மனசை அப்படியே அள்ளிண்டு போகிற மாதிரி அப்படிப்பட்ட வடிவத்தோடு இருந்தது, பேரெழிலோடு இருந்தது. அந்த வடிவத்தை பார்த்ததுமே சனகாதிகளோட கோபம் அப்படியே காணாமல் போயிடுது. அவர்களை அப்படியே ஆனந்த கடலில் மூழ்க வச்சுண்டு நீங்கள் வெளியில் வந்தீர்கள் அல்லவா என்று பட்டத்திரி கேட்கிறார்.